முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன்னு சொல்லிருக்கோம். சங்கீதம் 2 சொல்லிருக்கோம். முழு இருதயத்தோடு உண்மை துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன். இப்ப நாம நீங்க மனுஷனுக்கு முன்னாடி பாட்டு பாடணும்னு நினைக்காதீங்க. தேவ தூதர்கள்லாம் பத்தியா அவங்களுக்கு முன்னாடி தான் நீ ஆண்டவர் மகிமைப்படுத்துறது. இது நல்லா தெரிஞ்சு உங்க வீட்டுல குடும்பத்தை பற்றி பாட்டு பாடுனா பாட்டு நல்லா பாடினான்னு சொல்லுவோம். அப்படின்னு பாடுவோம். நம்ம மட்டும் உட்காரல, யார் உட்காந்துருக்காங்க? தேவர்களுக்கு முன்பாக உண்மை கீர்த்தனம் பண்றேன். நான் பாருங்க எல்லாரும் பண்ண முடியாத நான் பண்றேன். முழு இருதயத்தோடு அதை செய்யறேன். எல்லாரும் சந்தோஷமா எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டு. அவங்க சாதாரணமா பாட்டு போட்டாங்க. இதை கேட்கணும்னா எப்படி பாடுறாங்க பாருங்க. எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து. எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. முதல்ல இருக்கும்போது அவங்களுக்கே இருக்காது, என்னடா நம்ம இந்த பாட்டு நல்லா ஹிட் ஆக மாட்டேன் தெரியாது. நாளாகும் அதை பிரபலம் பண்றாங்களா இல்லையா? இல்லைன்னா எப்படி இருக்கு சொல்லி பார்ப்போம். நீ ஒரு சாட்சி போடுவ, நீ ஒரு சாட்சி போடுவ, நீ சொல்ற போட்டு 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 அதை தொடர்ந்து கேட்க கேட்க அது என்னவாய் போகுது? தொடர்ந்து கேட்க கேட்க கேட்கதான் அதை பாடுறது நம்ம இது. அப்படிதான் வேதத்தை ஆராய்ச்சி பார்த்து நீ ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர் ஆகிட்டீங்கன்னா நீ தான் பைபிள் சயின்டிஸ்ட், ரிசர்ச், வேதத்தை ஆராய்ச்சி செய்யறவன் நீ தான் அப்படின்னு சொல்லி உனக்கு டிவினிட்டி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறேன். நல்லா ஆராதிக்கிறான், நல்லா ஆராய்ச்சி. அப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. ஒருவருக்கு சதா காலங்களிலும் டாக்டரேட் பட்டம் கொடுப்பா. வேதத்தை நல்லா ஆராய்ச்சி. ஒரு வசனத்தை சொன்னா அந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்க? அப்படியே ஒரு பெரிய ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிரசங்கம் ஆக்கிடும். நல்ல ஒரு சிறப்பான அப்படின்னு சொல்லணும்.